தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி வரும் நாட்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வட தமிழக உள் மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 3வது வாரத்திலும் தமிழகத்தில் தொடர் மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழக உள் மாவட்டத்தில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மழையை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எத்தனை நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு பதிவாகும் சொல்லி பார்த்தோம்னா 3 அல்லது 4 நாட்களுக்கு மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளது மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே போல தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் தமிழக உள் மாவட்டத்தில் சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி மாவட்டத்தில் இந்த மழையை பொறுத்தவரை கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல தென் தமிழக கடலோர மாவட்டத்தில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மழையை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. அடுத்தடுத்த மணத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு சேலம் மாவட்டம் ஏற்காடு 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஏற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கோவை மாவட்டம் சின்கோனா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, கோவை மாவட்டம் வால்பாறை பிஏபி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தாலுகா அலுவலகம் வேலூர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி, சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம், கடலூர் மாவட்டம் லக்கூர், விழுப்புரம் மாவட்டம் வளத்தி, கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலையானது சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மக்கள் தெரிவிப்பட்ட ஷேர் செய்யுங்கள்.